வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகா சிவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். ஒரு டிஃபரெண்டான சக்கரை பொங்கல், அதாவது அரிசி, கோதுமை ரவை, பாம்பே ரவை, அவல், மில்லட் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ஒரு வித்தியாசமான சக்கரை பொங்கல். நம்ம நார்மலா பண்ணக்கூடிய சக்கரை பொங்கலோட இது இந்த டெக்ஸ்டர், கலர், டேஸ்ட், அந்த கிரீமினஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, மகா சிவராத்திரி பிரசாதம் டேஸ்டியா நல்ல கிரீமியா இருக்கக்கூடிய இந்த சக்கரை பொங்கல் திக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப்பு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் லோல வச்சு வறுத்தோம்னா ஈவனா வறுப்படும். பைத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வறுத்த பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பைத்தம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிடுத்து. இது ஒரு கொதி வரட்டும். பைத்தம்பருப்பு கொதி வரதுக்குள்ள 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ இருக்கு. தோல் சீவிட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவிட்டு உடனே தண்ணியில போட்டுக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். நம்ம இது கிரேட் பண்றதுக்கு கிரேட்டர்ல அந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, இதுல கிரேட் பண்ணிக்கணும். கிரேட் பண்ணும் போதும் அடியில இது மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி வச்சுட்டு மேல இது போல கிரேட்டர் வச்சு நம்ம கிரேட் பண்ணிக்கணும். பாருங்க, கிரேட் ஆனது நம்ம தண்ணியில விழுந்துரும். அப்பதான் கலர் மாறாம இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடும். ஃபுல்லா நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு லேசா கொதி வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டா இந்த சக்கரவள்ளி கிழங்கு துருவல் நம்ம 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 கப்பு அளவுக்கு இருக்கலாம். இதுல வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். குக்கர் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு அதே கப்ல 2 கப்பு வெல்லம், 1/4 கப்பு இதுல ஜலம் விட்டுப்போம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரணும். வெல்லம் கரைஞ்சி நல்லா நுரைச்சி வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பாருங்க, இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பருப்பு நல்லா எதெல்லாம் வெந்திருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கரைச்ச வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். சக்கரை பொங்கலோட டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. இதுல கொஞ்சமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். பைத்தம்பருப்புலையும் சக்கரவள்ளி கிழங்குலையும் நல்லா இந்த வெள்ளைப்பாக நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட் நல்லா சேரட்டும். சக்கரை பொங்கல் நல்லா ஒரு 2 கொதி வந்துடுது. நம்ம அரிசியில பண்ற சக்கரை பொங்கல் அளவுக்கு இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா இது போல 2 கொதி வந்தாலே போதும். கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்லா அப்படி கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் ஜாதிக்காயை கிரேட் பண்ணி போட்டுப்போம். ஒரு 4-5 தடவை நம்ம இப்படி கிரேட் பண்ணாலே போதும். கொஞ்சமா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, பிரமாதமா வந்திருக்கு. நமக்கு பார்த்தா நம்ம அரிசியில பண்ண சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கு. ஆனா அரிசியே சேர்க்காம இது போல சக்கரை பொங்கல் ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்து போட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் திராட்சை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை வறுபடுறதுக்குள்ள முந்திரி நல்லா வறுபட்டுடும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
வறுத்த முந்திரி திராட்சைய நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துடலாம். மகா சிவராத்திரி பிரசாதம் சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். அப்படியே வெண்ணெய் மாதிரி வாயில கரையிறது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டெக்ஸ்டர் வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. நல்லா குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்ததுனால இருந்த கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. ரெகுலரா பண்ணக்கூடிய சக்கரை பொங்கலோட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. நம்ம எப்பயும் பண்ற சக்கரை பொங்கல்ல அரிசி சேர்த்து பண்றோம் அப்படின்னா சாதம் நமக்கு தெரியும், பைத்தம்பருப்பு வந்து ஃபுல்லா கரைஞ்சி அந்த கிரீமி டெக்ஸ்டரை கொடுத்துரும். ஆனா இந்த சக்கரை பொங்கல்ல பைத்தம்பருப்பு வெந்து கொஞ்சம் அப்படியே முழுசு அந்த ஷேப் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு கரைஞ்சி நல்லா வந்து அந்த கிரீமி டெக்ஸ்டரை கொடுத்துரும். அதனாலதான் நம்ம பைத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா தோல் சீவிட்டு பெரிய ஹோல் இருக்கிற கிரேட்டர்ல கிரேட் பண்ணிக்கணும். அந்த கிரேட் பண்ணும் போதே நம்ம தண்ணிலையும் வந்து டைரக்டா கிரேட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து கலர் மாறாம இருக்கும். இல்லைன்னா கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடும். அப்புறம் சக்கரை பொங்கலோட கலரும் வந்து மாறி போயிடும். வந்து உங்களுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கு நான் காமிச்சேன், இது 2 நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா. ஆனா நம்ம கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அளந்தோம் அப்படின்னா, நம்ம 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 கப்பு வரைக்கும் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு கிரேட் பண்ணி பாருங்க, அந்த 2 கப்பு வந்துடுதுன்னா 1 போதும். வெல்லம் சேர்க்கறதும் அதே மாதிரிதான். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்வீட்னஸ் இல்லைன்னா வெல்லம் கூட தேவைப்படும். ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னா வெள்ளத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதத்தை நீங்க யாருக்காவது கொடுத்தேன்னா அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளால கண்டுபிடிக்கவே முடியாது சக்கரவள்ளி கிழங்குல தான் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு. வித்தியாசமா இருக்கும், ஆனா என்ன சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சக்கரவள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எப்பவுமே சக்கரவள்ளி கிழங்குல ஏதாவது பண்ணுவோம். இந்த முறை வித்தியாசமா இந்த சக்கரவள்ளி கிழங்கு சக்கரை பொங்கல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.